வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். சார், உங்கள் ஜேர்னி பிட்ஸ் பிலானி ஸ்டூடெண்ட்லேருந்து ஐஐடி மெட்ராஸ் ப்ரொஃபஸர் வரைக்கும் எப்படி இருந்துச்சு சார்? பிட்ஸ் பிலானி போகிறதுக்கு முன்னாடி பள்ளியிலேருந்து பிட்ஸ் பிலானி எப்படி போனேன், அந்த ஜேர்னி வந்து ஒரு முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான ஒரு அனுபவம். பள்ளி படிப்பு வந்து வேலூரில் இருந்தது. 12ஆம் வகுப்பு வரைக்கும் வேலூரில் படித்தேன். அப்போ வந்து 1986ஆம் ஆண்டு நான் வந்து 10வது படிக்க போகிறேன். அப்போது வந்து விக்ரம் கமல் நடித்த ஒரு திரைப்படம் வந்தது. அந்த திரைப்படத்தில் வந்து 3 கதாநாயகர்கள். ஒன்று வந்து அம்பிகா, இன்னொன்று வந்து டிம்பிள் கப்பாடியா, அப்புறம் இன்னொன்று வந்து லிஸி. அந்த படத்தில் வந்து லிஸி வந்து அறிமுகப்படுத்துவாங்க. எப்படி அறிமுகப்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஐஐடி மெட்ராஸோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட். இப்போ நம்ம வாழ்க்கையில் வந்து எப்படி நம்ம இன்ஸ்பயர் ஆகிறோன்றது வந்து நம்மளுக்கு எப்படி இன்ஸ்பிரேஷன் எங்கேருந்து வருது, எப்படி வருது வந்து சொல்லவே முடியாது. சடனாக வரும். எனக்கு அந்த இன்ஸ்பிரேஷன் வந்து அந்த மூவி பார்க்கப்போ வந்தது. ஐஐடி மெட்ராஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸில் படித்தா இந்த மாதிரி ஒரு ராக்கெட் சயின்டிஸ்ட் ஆகலாமா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து தென் மை எய்ம் பிகேம் எப்படியாவது ஐஐடி மெட்ராஸில் வந்து நம்ம வந்து படிக்கணும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும். அப்போ எனக்கு தெரியாது படிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட அவ்வளோ அறிவு இருக்கான்னு அவ்வளோ தெரியாது. எப்படியோ ஒரு ஐடியா வந்தது. ஓகே, ஐஐடி மெட்ராஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னு. இப்போ வந்து பார்த்தோம்னா ஐஐடி வந்து எல்லோரும் 8வது 9வது படிக்கும் போதே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த காலத்தில் வந்து ஐஐடி 12th படிக்கிறப்போ எழுதுகிறாங்கன்னா நிறைய பேர் வந்து 11th அப்போ தான் படிக்கிறதுக்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த மூவி பார்க்குற வரைக்கும் எனக்கு வந்து ஐஐடினா என்னன்னே தெரியாது. இப்போ இருக்கிற மாதிரி அந்த ஒரு அவேர்னஸ் வந்து அந்த காலத்தில் வந்து ரொம்ப கம்மி. இன்டர்நெட் இல்லை. அது நிறைய பேர் வந்து இப்போ வந்து இமேஜின் பண்ண முடியாத ஒரு கைண்ட் ஆஃப் சுச்சுவேஷன். அப்போ வந்து ஃபோன் வந்து யார் வீட்லேயும் இருக்காது, டிவி இருக்காது, மொபைல்ன்ற பேச்சுக்கே இடமில்லை, கலர் ஃபோட்டோகிராஃபி கூட இருக்காது, நிறைய பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோகிராஃபி தான். ஸோ இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு சுச்சுவேஷன். ஸோ அவேர்னஸ் வந்து எல்லாருக்கும் கம்மி. ஐஐடி படிக்கணும் எப்படின்ற அந்த உள்ளுணர்வு மட்டும் இருந்தது. ஸோ தென் ஐ செட் ஓகே, வில் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் 11th படிக்கிறப்போ அப்படின்னு. அப்புறம் தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சது, ஐஐடி படிக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு இருக்கிற அந்த அறிவு பத்தாது, இன்னும் நிறைய டேலண்ட் தேவை அப்படின்னு சொன்னேன். சரி, நம்ம இப்போ ஐஐடி விட்டு அதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம், ஓகே, வாட் குட் பி த செகண்ட் பெஸ்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இந்த மாதிரி வந்து ராஜஸ்தான்ற ஒரு மாநிலத்தில் பிர்லா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் பிலான்ற ஒரு இடத்துல ஒரு நல்ல ஒரு கல்லூரி இருக்குது. அந்த கல்லூரி வந்து ஐஐடி போன்ற ஒரு சிறந்த ஒரு கல்லூரி அப்படின்ற ஒரு பேர் பெற்றிருக்கு அப்படின்னு. சரி, ஓகே, நம்ம அதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அதுக்கு ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் ஐ காட் இன் டு அட்மிஷன் தேர். ஸோ அந்த ஒரு எப்படி ஐஐடியிலேருந்து இந்த பிட்ஸ் பிலானி போனேன்றதுக்கான ஒரு ஷார்ட் சம்மரி ஐ ஹவ் கிவன். அதுக்கப்புறம் பிட்ஸ் பிலானியில் வந்து முடிச்சுட்டு அங்கேருந்து வெளியே வந்த பிறகு ஒரு கம்பெனியில் கொஞ்சம் வேலை பண்ணி அதுக்கப்புறம் சரி, அப்போ வந்து எல்லாருமே வந்து இந்த பொறியியல் முடிச்சுட்டு எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்தது என்ன, ஒன்று வந்து நிறைய பேர் வந்து மேல்நாட்டுக்கு போவாங்க மேல் படிப்பு படிக்கிறதுக்கு. என் கூட படித்தவங்க வந்து 25 பேர் என்னுடைய பேட்சில். அதில் 23 பேர் இன்றைக்கி வெளிநாட்டில் இருக்காங்க. நான் இன்னொரு பையன் தான் இங்கே இருக்கோம். ஓகே, ஸோ வெளிநாடு போகலன்னா தான் ஏன் கேட்பேன், ஏன் போகல, அதாவது ஒருவேளை நம்மக்கிட்ட ஏதோ ப்ராப்ளம் இருக்கோ அதனால தான் இவன் போலியோ, அங்கே அட்மிஷன் கிடைக்கலையோ அதனால தான் இவன் போலியோ அப்படின்னு ஒரு அந்த மாதிரி ஒரு சந்தேகம் தான் வரும். ஏன்னா இப்போ இருக்கிற மாதிரி வாய்ப்புகள் வந்து அப்போ வந்து இந்தியாவில் வந்து ரொம்ப கம்மி. ஸோ எல்லோரும் வந்து படித்து முடிச்சுட்டு இந்த மாதிரி இந்தியாவில் ஒரு திலை சிறந்த கல்லூரியில் படிச்சுட்டு எல்லோரும் மோஸ்ட்டாக வந்து வெளிநாட்டுக்கு தான் மேல் படிப்பு படிக்க போவாங்க. மேல் படித்து போயிட்டு அங்கேயே செட்டில் ஆகிடுவாங்க. இன்றைக்கி வந்து என் கூட படித்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் அமெரிக்கா குடிமக்கள் தான். இந்தியாவுக்கு யாரும் திரும்பி வரதெல்லாம் இல்லை. என்னுடைய சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து என் குடும்பத்தில் வந்து வேறு யாரும் இல்லை. ஓகே, ஐ ஆம் த ஒன்லி சன். ஸோ அதனால் வந்து என்னுடைய பேரண்ட்ஸ் இங்கே இருக்காங்க. நான் வந்து விட்டுட்டு போக முடியாது. விட்டுட்டு போனோம்னா திரும்பி வருவான்றது எனக்கே டவுட்டு. சரி, அதுக்காக சேஃப்டி சைடு வந்து போகாமல் இருக்கிறதே பெட்டர். அதனால சொல்லி நாங்கள் போகாமல் இங்கே இருந்தாச்சு. ஓகே, இந்தியாவில் இருக்கிறோம். இந்தியாவில் இருந்துட்டு நம்ம பொறியியல் படிச்சுட்டு என்ன பண்ணுறோம், பொறியியல் படிச்சுட்டு வேலை பார்த்தோம்னா ஓகே, சேலரி வந்து ரொம்ப அதிகம் வர்றதில்ல, மேலாண்மை படிக்கலாம், மேனேஜ்மெண்ட் MBA படிக்கலாம் அப்படின்னு சொல்லி சரி ஓகே, ஒரு வருஷம் வேலை பண்ணேன் பிட்ஸ் பிலானி முடிச்சுட்டு. அதுக்கப்புறம் தென் MBA பெங்களூரில் இருக்கிற இந்திய மேலாண்மை கழகம், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பெங்களூரில் வந்து ஐ டிட் மை மேனேஜ்மெண்ட். அதை முடிச்சுட்டு அப்போ ஒரு ஐடியா வந்தது, ஐயோ நம்ம MBA பண்ணுறோம், MBA பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ நாள் வந்து இண்டஸ்ட்ரியில் வேலை பண்ணிகிட்ருக்கிறது. சம்ஹவ் ஹேட் ஒரு கட் ஃபீல், உள்ளுணர்வு சொல்லுவாங்க இல்லையா, மேபி ஐ கேன் பி இந்த டீச்சிங் லைன். சரி, நம்ம டீச்சிங் லைனில் இருக்கும்பொழுது நம்ம MBA மட்டும் பண்ணால் பத்தாது, ஐ கேன் மேக் இட் இன்டு அ PhD ப்ரோக்ராம். ஸோ அதனால் IIM பெங்களூரில் வந்து ஐ டிட் மை PhD ப்ரோக்ராம். அந்த PhD ப்ரோக்ராம் முடிச்சுட்டு அப்போது வந்து யோசனை வந்தது, PhD ப்ரோக்ராம் முடிச்சுட்டு இமீடியட்டாக நம்ம போய் டீச் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஒரு இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் டீச் பண்ண வந்துட்டான், என்ன தெரியும் உனக்கு இண்டஸ்ட்ரி இல்லாமல் டீச் பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுனால தென் ஐ ரியலைஸ் ஐ ஒர்க் இன் த
இண்டஸ்ட்ரி ஃபார் சம் டைம். ஒரு 7-8 வருடங்கள் வந்து நான் இண்டஸ்ட்ரியில் கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தென் ஐ ஜாயின்ட் ஐஐடி மெட்ராஸ். ஐஐடி மெட்ராஸில் வந்து மேலாண்மை துறை டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸில் ஐ ஹவ் பீன் அஸ் அ ஃபேக்கல்ட்டி ஃபார் ஒரு லாஸ்ட் ஒரு 20 இயர்ஸ். ஸோ தான் அந்த ஒரு பயணம், எப்படி மாணவர்லேருந்து ஆசிரியராக மாறின ஒரு பயணம். ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். மாணவர்லேருந்து ஆசிரியராக மாறினீங்கன்னு சொன்னீங்க. இப்போ ஆசிரியர்லேருந்து ஒரு ஆண்டர்ப்ரனராக எப்படி வெஞ்சர் இன்ஜின் பற்றி ஒரு சில வார்த்தைகள், அதோட ஐடியா உங்களுக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? முதல்ல வந்து உங்கள் 3 பேரையும் நாங்கள் இந்த நிகழ்ச்சி மூலமாக சந்திச்சதில் வந்து மிக்க மகிழ்ச்சி. ரோஷன், சந்தியான், கலா. ஐ ஆல்வேஸ் ஹேவ் லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் மீட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்து இன்றைக்கி கல்லூரியில் ஒரு பேராசிரியராக ஒருத்தர் இருக்காருன்னா அவருக்கு வந்து குறிப்பாக வந்து 3 வகையில் வந்து தே கேன் கிரியேட் அன் இம்பேக்ட். ஒன்று வந்து மாணவர்கள்கிட்ட ஒரு தலை சிறந்த பேராசிரியராக அவங்களுடைய வகுப்பறையினுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஒரு மிகச்சிறிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்கி தே கேன் கிரியேட் ஒன் இம்பேக்ட். அது ஒன்று. ரெண்டாவது வந்து புதிதான நாலேஜ் கிரியேஷன். அது எப்படின்னா வி கிரியேட் நியூ ரிசர்ச். ஓகே, புதுசாக ரிசர்ச் ப்ராஜெக்ட் எடுத்து அதன் மூலமாக புதுசாக ஏதாவது கண்டுபிடிச்சி அதன் மூலமாக சமுதாயத்துக்கு ஏதாவது நல்லது கிடைக்குமா, ஓகே, சமுதாயம் ஏதாவது மேன்மை பெறுமா அப்படின்னு ரிசர்ச். மூன்றாவது வந்து பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரீஸ் கூட ஒர்க் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது அவங்க இண்டஸ்ட்ரி க்ரோத்துக்கு ஏதாவது நம்ம இன்புட் பண்ண முடியுமா, அது வந்து மூன்றாவது. ஸோ நான் இதெல்லாம் யோசித்தேன், நம்ம வந்து ஒரு தாக்கம் ஏற்படுத்தணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம். ஒன்று வந்து நம்ம வந்து வகுப்பறையில் போய் டீச்சிங். ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா தென் வி கேன் டூ ரிசர்ச். பட் இதையெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய தாக்கம் உருவாக்கணும் அப்படின்னா தென் தொழில் முனைதல் வந்து ஒரு நல்ல ஒரு ரூட்டாக எனக்கு தென்படுது. ஓகே, அதாவது நம்ம வகுப்பறையில் வந்து ஒரு 100 பேருக்கு பாடம் நடத்துகிறோம். ரிசர்ச் வந்து நம்ம ஒரு புதுசாக ஒரு பப்ளிகேஷன் நம்ம பண்ணோம்னா அதை ஒரு 100 பேர் படி போகிறாங்க. ஆனால் தொழில் முனைதல் மூலமாக நம்ம புதுசாக ஒன்று செய்தோம்னா அதன் மூலமாக வந்து லட்சக்கணக்கான பேர் வந்து பயன்பெறுவாங்க. ஸோ தட் வாஸ் அப்ஜெக்டிவ். ஸோ அது வந்து எந்த துறையில் ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா கொஞ்சம் நேரம் முன்னாடி, ஐஐடி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் த இண்டஸ்ட்ரி. அதாவது வந்து 2002ஆம் ஆண்டு அந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா இந்தியாவில் வந்து எல்லாரும் அந்த Y2K ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு வேவ் ஆஃப் ஆண்டர்ப்ரனர்ஷிப், தொழில் முனைதலின் முதலாம் அலை பார்த்தோம்னா அந்த சமயம் தான் இந்தியாவில் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு முன்னாடி வந்து எல்லாரும் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா யார் பிஸ்னஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து பிஸ்னஸ் மேனாக இருக்கணும். தொட்டு அவங்க ஃபேமிலியில் வந்து ஒரு பிஸ்னஸ் கல்ச்சர் இருந்தால் தான் எல்லாரும் பிஸ்னஸ் போவாங்க. அது இல்லாமல் மற்றவங்கெல்லாம் வந்து நார்மலாக ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதோ கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறதோ அந்த மாதிரி தான் போவாங்க. ஆனால் 2000க்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா வந்து முதல் தலைமுறை தொழில் முனைவருக்கு வந்து நிறைய பேர் வந்து உருவாக ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது ஓகே நிறைய வாய்ப்புகள் இருக்குது, நம்ம வேலை தேடுறவங்கள விட வேலை க்ரியேட் பண்ணுறவங்களாம் ஏன் நம்ம இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சமுதாயத்தில் வந்து அந்த மாறுபாடு தெரிய ஆரம்பிச்சது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் இப்போ இந்தியாவில் வந்து தொட்டு பார்த்தோம்னா இந்தியாவில் வந்து எல்லாருமே ஒரு ஆண்டர்ப்ரனர்லி வெரி ஆக்டிவ் கண்ட்ரி. ஒரு உலகத்திலேயே பார்த்தோம்னா விச் இஸ் த லார்ஜஸ்ட் ஆண்டர்ப்ரனர்லி ஆக்டிவ் கண்ட்ரி, அது எந்த கண்ட்ரியில் வந்து நிறைய தொழில்கள் ஆரம்பிச்சிருக்கா அப்படி பார்த்தா அது இந்தியா தான். ஆனால் தொழில்கள் எல்லாமே என்ன சொல்கிறதுன்னு பார்த்தோம்னா அந்த எஸ்எம்இ செக்டர், அதாவது சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் தான். ஸோ இந்த சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் வந்து என்னென்னா அவங்க வந்து ஒரு ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஸ்டார்ட் பண்ணுறது வந்து எதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க குடும்பத்துக்கு ஒரு சம்பளம் வரணும், ஒரு 4-5 பேருக்கு வேலையை வச்சு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து நிறைய அந்த எஸ்எம்இ நிறுவனங்கள்லாம் இருக்கும். ஆனால் அந்த 2000 அந்த சமயத்தில் நம்ம பார்த்தோம்னா அந்த எஸ்எம்இ நிறுவனங்கள் வந்து புத்தாக்க நிறுவனங்கள், அதாவது ஸ்டார்ட் அப் அந்த மாதிரி ஒரு நிறுவனங்களாக உருவாக ஆரம்பிச்சது. இப்போ ஸ்டார்ட் அப்புக்கும் எஸ்எம்இக்கும் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த புத்தொழில் நிறுவனங்கள் சொல்கிறாங்க இல்லையா ஸ்டார்ட் அப், அது வந்து புதுமைத்தனமானதாக இருக்கணும். அதாவது ஒன்று பார்த்தோம்னா ஓகே 10 1 11 அது இல்லாமல் ஏதாவது ஒரு புதுசாக இருக்கணும். ஓகே, அப்படி இருந்தால் தான் அது ஒரு ஸ்டார்ட் அப்னு சொல்லலாம். ரெண்டாவது வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப்பில் வந்து டெக்னாலஜி தொழில்நுட்பத்தின் தாக்கம் நிறைய இருக்கணும். அப்போ தான் அது வேகமாக வளர முடியும். இப்போ நம்ம சிவகாசி போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், சிவகாசி போகிறோம்னா அங்கே வந்து நிறைய பட்டாசு செய்கிற தொழிற்சாலைகள் தான். ஒன்றுலேருந்து இன்னொன்று வித்தியாசமே ஒன்றும் இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து கிளாசிக்கல் எஸ்எம்இ செக்டர். இதே நம்ம ஏதாவது ஒரு புதுசாக வேறு ஒரு ஈகோ சிஸ்டம் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். லேட்டஸ்ட் நான் வந்து ஐஐடி மெட்ராஸில் வேலை பண்ணுறேன். ஐஐடி மெட்ராஸில் வந்து ஐஐடி மெட்ராஸ் ரிசர்ச் பார்க்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல வந்து நிறைய நிறுவனங்கள் இருக்குது. அந்த நிறுவனங்கள் போய் பார்த்தோம்னா எந்த 2 நிறுவனமும் ஒரே மாதிரி இருக்காது. ஓகே, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும், அதான் ஒவ்வொன்றும் புதுமையாக இருக்கும். ஸோ இது வந்து ஸ்டார்ட் அப்புடைய ஒரு மெயின் கேரக்டரிஸ்டிக். ஸோ இந்த சமயத்தில் 2002 அந்த சமயத்தில் வந்து எல்லாரும் வந்து ஓகே நம்ம வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கலாம், புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு மூன்றாவது வந்து பார்த்தோம்னா ஸ்டார்ட் அப்புடைய முன்ன ஒரு முக்கியமான கேரக்டரிஸ்டிக் வந்து வளர்ச்சி, துரிதமான ஒரு வளர்ச்சி. 5 வருஷத்தில் 100 கோடி, 5 வருஷத்தில் 200 கோடி, அந்த மாதிரி ஒரு வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. ஸோ இந்த ஸ்டார்ட் அப்புடைய பொட்டென்ஷியல் வந்து இந்தியாவில் ரொம்ப நிறைய இருக்கிறதா எனக்கு தெரிஞ்சது. அது போக போக 2015 2016ஆம் ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா அரசாங்கமும் அதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தது. 2016ஆம் ஆண்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பிரதமர் நரேந்திர மோடி வந்து ஸ்டார்ட் அப் இந்தியா
ஸ்டாண்ட் அப் இந்தியா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்லோகன் காயின் பண்ணி ஹவு ஹி கிரியேட்டட் மேஜர் சப்போர்ட் ஃபார் ஸ்டார்ட் அப். நாட்டில் இருக்கிற யாராவது ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு நம்ம நல்லா சப்போர்ட் பண்ணணும்ன்ற எண்ணத்தில் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் இன்றைக்கி திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எனக்கும் தெரிஞ்சது ஓகே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து இப்போது இந்தியா வந்து பார்த்தோம்னா இந்தியா வந்து குடியரசு இண்டிபெண்டன்ஸ் ஆகும்பொழுது இதனுடைய எக்கனாமி எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம்னா வேளாண்மை சார்ந்ததாக இருந்தது. அக்ரிகல்ச்சரல் எக்கனாமி, பொருளாதாரம் வந்து அக்ரிகல்ச்சர் சார்ந்ததாக இருந்தது. அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு பிக் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது கமாண்டிங் ஹைட்ஸ் ஆஃப் த பப்ளிக் எக்கனாமின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது வந்து பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் வந்து நிறைய பெரிய பெரிய தொழில்கள்லாம் செய்ய ஆரம்பித்தாங்க. ஸோ இட் பிகேம் அ வெரி டாமினன்ட் பப்ளிக் செக்டர் எக்கானமி. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தோம்னா, அதாவது 1980 1990 அந்த சமயத்தில் பார்த்தோம்னா எஸ்எம்இ செக்டர், அதாவது சிறு குறு நிறுவனங்கள் நிறைந்த ஒரு பொருளாதாரமாக மாறிட்டு இருந்தது. அப்புறம் இந்த 2000 அந்த சமயத்தில் வந்தோம்னா அப்போ வந்து சர்வீசஸ் எக்கானமி, அதாவது அப்போ தான் வந்து இந்தியாவில் நிறைய இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்பெனிஸ்லாம் வந்து நிறைய உருவாக ஆரம்பிச்சது. ஓகே, இந்த சர்வீசஸ் பேஸ்ட் எக்கானமியாக போய்ட்டு இருந்தது 2000 அந்த சமயத்தில். ஸோ இன்றைய வரைக்கும் வந்து சர்வீஸ் பேஸ்ட் எக்கனாமி தான் நிறைய போய்ட்டுருக்கு. 2000 இன்றைக்கி வந்து 2025 அப்படி வரைக்கும். 2047 இந்தியா சுதந்திரம் அடைந்து 100 வருடம் ஆகும்பொழுது என்ன மாதிரி ஒரு எக்கனாமியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தாங்கன்னா புதுமைத்தனம் நிறைந்த ஒரு எக்கனாமியாக இருக்கும். அதாவது இன்னோவேஷன் பேஸ்ட் எக்கனாமி அதுதான் ட்ரைவ் ஆகும் அப்படின்ற ஒரு இன்றைக்கி ஒரு எண்ணம் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நிறைய கண்ட்ரிஸ் பார்த்தோம் வச்சுங்களேன், யூஎஸ், சைனா அந்த மாதிரி பெரிய பெரிய கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தோம்னா வளர்ச்சி வந்து அந்த இன்னோவேஷன் அதன் மூலமாக தான் நிறைய இப்போ வருது. ஸோ இந்தியாவும் வளர்ச்சி பெறணும் அப்படின்னா அந்த இன்னோவேஷன் தான் ஒரு பெரிய ஒரு காரணமாக ஒரு என்ஜினாக இருக்கும் அப்படின்னு எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இந்தியா எப்படி ஒரு சர்வீஸ் பேஸ்ட் எக்கனாமியிலிருந்து இன்னோவேஷன் பேஸ்ட் எக்கனாமியாக மாறணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு வந்து ஸ்டார்ட் அப் அந்த புத்தாக்க நிறுவனங்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்க போகுது. அதில் இந்தியா வந்து 5 ட்ரில்லியன் கொண்ட ஒரு நாடாக உருவாகணும்னா அதுக்கு வந்து புதுமைத்தனம் தேவை. அந்த புதுமைத்தனம் இன்னோவேஷன் இருக்கணும்னா அதுக்கு வந்து ஸ்டார்ட் அப் வந்து ஒரு முக்கியமான பங்கு அதுக்கு இருக்க போகுது. ஸோ இந்தியா இஸ் கோயிங் டு பிகம் அ இன்னோவேஷன் பேஸ்ட் எக்கானமி. ஸோ இந்த இன்னோவேஷன் பேஸ்ட் எக்கானமிக்கு வந்து நிறைய புதுசாக இன்ஸ்டிடியூஷன்ஸ் தேவைப்படும். அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கும்பொழுது அதிலேயே நம்ம we can contribute to that institution creation. So that was the reason how I created that startups. ஒரு சிறிய கேள்விக்கு ஒரு மிகப்பெரிய விடை. அருமை சார். சார், இன்றைய காலகட்டத்தில் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணுன்ற ஒரு கனவோடு இருக்கிற நிறைய பேருக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு 3 அட்வைஸ்னால் அது என்னவாக இருக்கும் சார்? பொறுமை தேவை. ஏன்னா சிலர் வந்து நினைக்கிறாங்க இன்றைக்கி ஆரம்பித்தோம்னா நாளைக்கே ஒரு கோடீஸ்வரனாக ஆகிடலாம். அது வந்து எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா பேப்பரில் படிக்கிறாங்க இல்லையா. ஓகே, நேற்று ஆரம்பித்தாங்க ஒருத்தர், இன்றைக்கி வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டார். ஓகே, அது வந்து படிக்கிறதுக்கு நல்லா இருக்குமே தவிர நடைமுறையில் வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ ஒருத்தர் வந்து வெற்றிகரமாக ஒரு தொழில் முனைவர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து பொறுமை ரொம்ப தேவை. நிறைய பேர் வந்து தோல்வி அடைகிறாங்க. ஏன்னா அவங்க சீக்கிரம் விட்டுடுறாங்க. ஓகே, இது வந்து ஐயோ ஒத்து வராது, இது வந்து நடைமுறைக்கு உதவாது, இது வேணால் வெற்றி பெற முடியாது, அது வந்து நிறைய பேர் விட்டுடுறாங்க. அந்த மாதிரி விடாமல் எப்படி அவங்க வந்து தக்க வைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வெற்றி வந்து கிடைக்கும். ஸோ பொறுமை தேவை. ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா ஃபார் எனி ஆண்டர்ப்ரனர் டு பி சக்ஸஸ்ஃபுல் அவங்களுக்கு வந்து பேஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போது யாராவது ஒரு கஸ்டமர் இருக்கட்டும், எம்ப்ளாயி இருக்கட்டும், இல்லை எனி ஸ்டேக் ஹோல்டராக இருக்கட்டும், அவங்க வந்து ஒரு தொழில் முனைவர்கிட்ட அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வந்து கான்ஃபிடன்ஸ். இப்போ வந்து நான் ஒரு சோப்பு விற்கிறேன் வச்சுக்கோங்களேன், நான் ஒரு ஆண்டர்ப்ரனர் ஒரு சோப்பு விற்கிறேன். இப்போ வந்து ஒரு கஸ்டமர் அந்த சோப்பு வாங்குறாருன்னா அவர் வந்து என்னை பார்த்து என்ன கான்ஃபிடென்ட் ஆகணும். ஓகே, இவர் தயாரிக்கிறார் ஒரு சோப்பு, இந்த சோப்பு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் நம்பி வாங்கணும் இல்லையா. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் எப்படி வரும்? அந்த கான்ஃபிடன்ஸ் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தா தொழில் மனிதர் வந்து ஹி ஹாஸ் டு பி வெரி பேஷனேட் அபவுட் த ப்ராடக்ட். ஓகே, நான் பண்ணுற சோப்பு வந்து இன்றைக்கி முதல் தரமான ஒரு சோப்பு, இது மாதிரி எதுவுமே இல்லை மார்க்கெட்டில், இதை வந்து நான் எப்படி ஒரு தலை சிறந்த ப்ராடக்டாக எடுத்துகிட்டு வர்றது. ஓகே, அந்த பேஷன் ஹேஸ் டு பி தேர். ஓகே, தட் இஸ் செகண்ட். மூன்றாவது வந்து என்ன பார்த்தோம்னா இட் ஹேஸ் டு இன்றைக்கி வந்து ஒருத்தராக நின்று ஜெயிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். முதல்ல வந்து பார்த்தோம்னா ஒருத்தர் ஆரம்பிக்கிற ஒரு ஸ்டார்ட் அப்போட வெற்றி பெறலாம் அப்படின்ற ஒரு நிலைமை இருந்தது. இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் வந்து நிறைய காம்படிஷன் நிறைய இருக்குது. அதனால் வந்து ஒரு நிறுவனத்தை வந்து தனியாளாக ஒரு வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்துறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ யூ நீட் டு ஹேவ் அ குரூப் ஆஃப் ஃபவுண்டர்ஸ். ஓகே, 2-3 பேர் கூட இருந்தால் அது வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சரியா? ஸோ மூன்றாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா தே ஹாவ் டு ஃபைண்ட் அ குட் டீம். ஓகே, வேர் தே கேன் ஒர்க் வெல் டுகெதர். அந்த டீம் நடுவில் இருக்கும்போது அவங்க டீமுக்குள்ள நம்பிக்கை இருக்கணும், சந்தேகமாக இருக்கக்கூடாது இல்லையா. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து தே ஹாவ் டு ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர். இது வந்து வீட்டில் எப்படி இருக்கிறோமோ அப்படி தான். ஓகே, வீட்டில் வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து சந்தேகம் வரப்போகிறதில்ல. அண்ணன் தங்கச்சியாக இருக்கட்டும், இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும், தட் ட்ரஸ்ட் ஹஸ் டு பி தேர். எப்படி நம்ம அந்த ஃபவுண்டர்ஸ்குள்ளே எப்படி நம்ம ஹவு டு யூ ஃபவுண்ட் அ ஃபவுண்டிங் டீம் தட் கேன் பி, அந்த நம்பகத்தன்மை எப்படி இருக்கோ, ஐ திங்க் தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ 3 சொல்லியிருக்கேன் நான். பேஷன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பொறுமை மிக முக்கியம்.
ரெண்டாவது வந்து பேஷன், ரைட், அது ரெண்டாவது இது. மூன்றாவது வந்து பார்த்தோம்னா வெரி ஹை குவாலிட்டி ட்ரஸ்ட்வர்த்தி கோஃபவுண்டர். சார், நீங்கள் கொடுத்த அட்வைஸ் ரொம்பவே அருமையாக இருந்துச்சு சார். அதாவது பேஷன், பேஷன்ஸ் அண்ட் பார்ட்னர்ஷிப்ன்ற 3 அட்வைஸுமே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. இந்தியாவின் முதல்வராக சமுதாய வானொலி, அண்ணா வானொலி, சமுதாய வானொலி 90.4 மெகாஹெர்ட்ஸில் உங்கள் அண்ணா சமுதாய வானொலி. புதிய சமுதாயம் படைப்போம். எல்லா கரியர்லேயுமே ஒரு ஃபெயிலியர் கண்டிப்பாக எல்லாருக்குமே வரும். அந்த மாதிரி உங்களோட கெரியரில் நீங்கள் ஃபேஸ் பண்ண ஒரு ஃபெயிலியரும் அதுலேருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு லெசனும் நீங்கள் எப்படி மீண்டு வந்தீங்க அப்படின்றத ஷேர் பண்ண முடியுமா சார்? அது தமிழில் ஒரு பழமொழி இருக்குது இல்லையா, அதை கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலன்ற மாதிரி ஒரு கதை தான். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஓகே, அது எப்படி நம்ம சமாளிக்கிறோன்றது வந்து அது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். எத்தனை ஃபெயிலியர் இருக்குது, எதை நான் சொல்லக்கூடாதுன்னு நான் யோசிக்கிறேன் நான் ஆக்சுவலாக. ஸோ ஒரு ஃபெயிலியர் வந்து வாழ்க்கையில் வந்து எல்லா பகுதியிலையும் வரும். நான் சொன்ன ஃபஸ்ட்டு வந்து எப்படி நான் வந்து ஐஐடிக்கு ட்ரைன் பண்ணி அதுக்கப்புறம் ஐஐடி கிடைக்கல. இப்போ வந்து சொல்லிக்கலாம், ஓகே நான் பிட்ஸில் படித்தேன், எனக்கு வந்து நான் பிட்ஸில் ஏன் படித்தேன்னு ஐஐடி கிடைக்கல, அதனால் பிட்ஸில் படித்தேன். ஸோ அதாவது வந்து கீழே விழுந்தாலும் அவன் மீசையில் மண் ஓட்டலை, அந்த மாதிரி ஒரு கதை தான். ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா நான் வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து முடிச்சுட்டு தென் ஐ வாண்ட் டு கம் பேக் டு அகாடமியா. ஓகே, அதாவது வந்து ஒரு டீச்சிங் கரியர் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஐ வாண்ட் டு கம் பேக் டு அகாடமியா. அதுக்கு முன்னாடி ஒரு 7-8 வருஷங்கள் வந்து இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால ஐ வாஸ் லிட்டில் ரஸ்டி. ஓகே, ஐ வாஸ் நாட் வெரி அப் டு டேட் இன் தி அகாடமிக் மேட்டர்ஸ். ஓகே, ஆனால் ஒரு அகாடமியாக வரும்போது, ஒரு இன்டர்வியூன்னு வரும்போது எல்லோரும் என்ன எதிர்பார்ப்பாங்க, ஓகே ஒரு அப் டு டேட்டாக இருக்கிறானா, ஓகே எல்லாம் தெரிஞ்சுக்க ஒரு நல்ல டீச்சிங் எடுப்பானா, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான். ஆனால் நான் வந்து இங்கே வரும்பொழுது ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணுற இன்டர்வியூக்கு ஷார்ட் லிஸ்ட் கூட பண்ணல. இங்கே இண்டஸ்ட்ரியிலேருந்து வரான் இவன், இப்போ எப்படி இவனால் அகாடமிக் லைஃப்பில் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும், இவனால் நல்லபடியாக டீச் பண்ண முடியுமா, ஷார்ட் லிஸ்ட் கூட பண்ணல. சரி, நான் வந்து விடுறதா இல்லை, மறுபடியும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டாவதோடையும் அப்ளை பண்ணுறேன். ரெண்டாவதோடையும் ரிஜெக்டட். ஓகே, சரி ரெண்டாவது மூணாவது தடவை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மூணாவது தடவை ட்ரை பண்ணால் அதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி சரி இன்டர்வியூக்கு வாங்க அப்படின்னு இன்டர்வியூ கூப்பிட்டாங்க. ஸோ இன்டர்வியூக்கு கூப்பிட்டு இன்டர்வியூலாம் முடிஞ்ச பிறகு ஆஃபர் லெட்டர் வந்தது. ஆஃபர் லெட்டர் வந்து உங்களை ஒரு டெம்பரரி அப்பாயிண்ட் பண்ணுறோம், ஓகே கான்ட்ராக்ட் பேஸிஸில் அப்பாயிண்ட் பண்ணுறோம், பர்மனெண்ட் அல்ல கான்ட்ராக்ட் பேஸில் அப்பாயிண்ட் பண்ணுறோம், உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி நீங்கள் நடத்துகிறீங்களோ அதை பார்த்து வந்து நாங்கள் பர்மனெண்ட் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ நான் வந்து பெங்களூரில் ஒரு பர்மனெண்ட் ஜாபில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இந்த காலேஜில் வந்து எவ்வளோ சம்பளம் கொடுக்கறதோட அதை விட ஒரு 5 மடங்கு சம்பளம் அங்கே அதிகமாக வந்துட்டுருக்கு. ஸோ நான் யோசித்தேன், ஓகே இவ்வளோ சம்பளம் அதிகமாக வருது, பர்மனெண்ட் ஜாப், இது வந்து நம்ம விரும்புகிற ஒரு டீச்சிங் ஜாப், இந்தியாவோட தலை சிறந்த ஒரு கல்லூரி ஐஐடி மெட்ராஸ், அதை விட்டுட்டு இந்த ஒரு கான்ட்ராக்ட் ஜாப் வரணுமா, ஒரு 80% நம்ம பே கட் எடுத்துகிட்டு இங்கே வரணுமா, அந்த ஒரு யோசனை. சப்போஸ் இங்கே என்னால் ஒழுங்காக வேலை பண்ண முடியல, என்னை பர்மனெண்ட் பண்ணலைன்னா எனக்கு என்ன ஆகும் இந்த சுச்சுவேஷன், ரைட். சரி, நான் வந்து துணிச்சலாக ஒரு முடிவு எடுத்தேன். சரி நம்ம என்ன தான் நடக்குது பார்க்கலாம். ஸோ அந்த ஜாப் வந்து அன்றைக்கி விடும்பொழுது அந்த கம்பெனியில் வந்து எனக்கு என்ன சொல்லக்கூடிய ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் நிறைய இருந்தது. அதை விட்டுட்டு இங்கே வரணும்னா அந்த ஸ்டாக் ஆப்ஷன்ஸில் நான் விட்டுட்டு வரணும். அந்த ஸ்டாக் ஆப்ஷன்ஸோட எண்ணிக்கை வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா அதை கிட்டத்தட்ட சில கோடிகள் கூட சொல்லலாம். ஓகே, ஸோ அது ஒரு பயங்கரமான ஒரு டெசிஷன் அது. ஓகே, அங்கே கண்டினியூ பண்ணணுமா, ஒரு பக்கத்தில் வந்து பார்த்தோம்னா கண்ணுக்கு வந்து சில கோடிகள் தெரியுது, இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம்னா எதிர்காலத்தில் வந்து நம்ம ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஒரு ஜாப் தெரியுது. இது ரெண்டுத்தில் எதை சூஸ் பண்ணுறது, ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ணுறது, ரெண்டும் இருக்க முடியாது. சரி, எப்படியோ நம்ம ஒரு டெசிஷன் எடுத்து தென் ஐ செட் ஓகே இந்தியாவோட தலை சிறந்த கல்லூரி, சில கோடிகள் இன்றைக்கி போனால் என்ன, நாளைக்கு இன்னும் பல கோடிகள் வரலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து அதை விட்டுட்டு தென் ஐ ஜாயின் ஐஐடி மெட்ராஸ். ஓகே, ஸோ அந்த விடும்பொழுது ஓகே இதெல்லாம் விட்டுட்டு போகிறோமே அப்படின்ற ஒரு சிறு உறுத்தல் இருந்தது. ஆனால் அன்னிலேருந்து இன்றைக்கி 20 வருடங்கள் இந்த ஐஐடி மெட்ராஸில் வேலை பண்ணும்பொழுது இந்தியாவோட தலை சிறந்த மாணவர்கள் அவங்க கூட இன்டராக்ஷன், அவங்களுக்கு பாடம் நடத்தும் பொழுது அந்த கிடைக்கிற ஒரு அனுபவம் வந்து எவ்வளோ காசு கொடுத்தாலும் அது வாங்க முடியாது. ஸோ இது வந்து நான் தோல்வின்னு சொல்லலை, பட் சாக்ரிஃபைஸ். ஐ திங்க் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று நம்ம அச்சீவ் பண்ணோம்னா அதுக்கு வந்து அந்த சாக்ரிஃபைஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதுவும் பர்டிகுலராக வந்து ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு வந்து அந்த சாக்ரிஃபைஸ் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நான் 3 சொல்லியிருக்கேன், பேஷன்ஸ், பார்ட்னர்ஷிப் அண்ட் பேஷன்,
ஐ திங்க் நான்காவது ஒன்று சேர்க்கணும்னா ஐ திங்க் சாக்ரிஃபைஸ். ஓகே, ஏன்னா ஒரு தொழில் முனைவர் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆஃபீஸ் நேரம்லாம் எதுவும் இல்லை. ஓகே, காலையில் 9 மணிக்கு போயிட்டு சாயங்காலம் 6 மணிக்கு வீட்டு வந்துடலாம். அவங்க மூளை வந்து ஃபுல்லாக 20 மணி நேரம் வந்து அவங்க என்ன பண்ண போகிறாங்களோ அதை பற்றி தான் அவங்க சொல்லிட்டுருக்கோம். ஓகே, 7 days of a week, 365 days a year. ஓகே, ஃபேமிலி, ஹெல்த், நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியிருக்கும் அவங்களுக்கு. அப்படிலாம் இருந்தால் தான் சக்ஸஸ் வந்து நல்லா வரும். ஸோ திஸ் சாக்ரிஃபைஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். இந்த துறையில் மட்டும் இல்லை, எந்த துறையிலையும் ஐ திங்க் இன்றைக்கி நிறைய பேர் நல்லா இருக்காங்கன்னா அதுக்கு நிறைய பேர் சாக்ரிஃபைஸ் ஐ திங்க் காரணம். ரொம்பவே இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு சார் நீங்கள் சொன்னது. சார் நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஸ்டார்ட் அப்க்கு தேவை ஒரு குட் டீம், ஸ்டார்ட் அப்க்கு தேவை குட் டீம் அண்ட் ஆஸ் வெல் அஸ் இன்வெஸ்டர்ஸும் கூட, ஏன்னா அவங்க தான் ஃபண்ட்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு நல்ல இன்வெஸ்டர்ஸை எப்படி ரீச் பண்ணுறது, அவங்ககிட்ட நம்ம ஐடியாவை எப்படி சார் பிச் பண்ணுறது? இதை நம்ம 2 வகையாக பார்க்கலாம். நீங்கள் சொல்கிறீங்க ஸ்டார்ட் அப்ஸுக்கு இன்வெஸ்டர்ஸ் தேவை அப்படின்னு, அதுவே ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் தான். இன்றைக்கி ஒருத்தர் ஆரம்பிக்கிறாங்க, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 80% பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னல் ஃபண்டிங் தேவையில்லை. அதாவது வெளியிலிருந்து காசு எடுத்துகிட்டு வரணும், இன்வெஸ்டர்ஸ் கிட்ட முதலீட்டாளர்களிடமிருந்து காசு எடுத்துகிட்டு வரணும், அந்த ஒரு சூழ்நிலை இல்லை. ஆரம்பிக்கிற ஒரு ஸ்டார்ட் அப்ஸில் வந்து கிட்டத்தட்ட ஒன்லி ஒரு 20% தான் அவங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னல் இன்வெஸ்டர்ஸ் தேவை. ஒரு புள்ளி உரம் சொல்கிறேன். ஓகே, இன்றைக்கி குறிப்பாக எங்களுடைய தகவல் தளத்தில் இன்ஃபர்மேஷன் பிளாட்ஃபார்மில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப். அந்த 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப்பில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 40,000-50,000 ஸ்டார்ட் அப்பில் தான் வெளியிலேருந்து நிதி பெற்றிருக்காங்க. மற்றவங்களாம் வந்து இந்த ப்ரொமோட்டர்ஸ், ஃபவுண்டர்ஸ் அவங்களே போட்டு ஆரம்பித்த பிஸ்னஸ் தான். ஓகே, ஸோ வெளியிலேருந்து நிதி பெறதை விட நம்மளே காசு போட்டு பண்ணால் அது இன்னும் கஷ்டம் தானே. வெளியிலேருந்து காசு போடுறோம், அது போனால் போச்சு. இப்போ நம்மளே காசு போட்டு பண்ணுறது போச்சுன்னா நம்ம காசு என்ன போச்சு இல்லையா? ஸோ நம்மளே காசு போட்டு பிஸ்னஸ் பண்ணுறது வந்து அது இன்னும் டிஃபிகல்ட்டான ஒரு டெசிஷன். நீங்கள் கேட்குற கொஸ்டினுக்கு வருவோம். இப்போது வெளியிருந்து நிதி திரட்டுறோம், ஓகேனா அது எப்படி திரட்டுறது அப்படின்னா, ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா 3 சோர்ஸஸ் இருக்குது. முதல்ல பார்த்தோம்னா அரசாங்க நிதி. இப்போது தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம்னா ஸ்டார்ட் அப் டிஎன் ஒரு நிறுவனம் இருக்குது. அந்த ஸ்டார்ட் அப் டிஎன் வந்து ஸ்டார்ட் அப்காகவே நிறைய ஸ்கீம்ஸ் வச்சுருக்காங்க. அதன் மூலமாக வந்து ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து நிதி பெறலாம். ஓகே, ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா தனிநபர் முதலீட்டாளர்கள், ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் வந்து மிகப்பெரிய வெல்த்தி இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ், ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அவங்க வந்து எனக்கு இந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த ஐடியாவோட பொட்டன்ஷியல் வந்து நல்லாயிருக்கும், ஓகே என்னால் இந்த பிஸ்னஸ் பண்ண முடியல, சரி இந்த பண்ணுற பிஸ்னஸ் கிட்ட நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், முதலீடு பண்ணலாம். அது ரெண்டாவது. மூன்றாவது வந்து பார்த்தோம்னா துணிகர நிதி நிறுவனங்கள், ஓகே வெஞ்சர் கேபிட்டல் ஃபர்ம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ தனிநபர் முதலீட்டாளர்கள் வந்து அவங்க வந்து எவ்வளோ கொடுக்க முடியும் முதலீடு? நிறைய கொடுக்க முடியாது. ஏன்னா தனியால் கொடுக்கறதுனால வந்து ரொம்ப நிறைய கொடுக்க முடியாது. 1 கோடி கொடுக்கலாம், 2 கோடி கொடுக்கலாம். ஆனால் ஒரு பிஸ்னஸோட தேவை வந்து பல கோடிகள் இருக்குது. ஓகே, 10 கோடி இருக்குது, 20 கோடி இருக்குது அப்படின்னா அவங்க போக வேண்டியது வந்து துணிகர நிதி நிறுவனங்கள், வெஞ்சர் கேபிட்டல் ஃபர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 4வது பார்த்தோம்னா வங்கிகளும் இன்றைக்கி நிறைய நிதி உதவி பண்ணுறாங்க ஸ்டார்ட் அப்புக்கு. நிறைய பேருக்கு தெரியாது, ஆனால் வங்கிகள் வந்து நிறைய நிதி உதவி பண்ணுறாங்க. இது 4 வந்து 4 விதமாக பார்க்கணும். ஓகே, அதாவது வந்து இன்றைக்கி ஒரு கிரிக்கெட் பிளேயர் வந்து T20 வேறு மாதிரி விளையாடுவார், 1 டே வேறு மாதிரி விளையாடுவார், டெஸ்ட் மேட்ச் வேறு மாதிரி விளையாடுவார் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம வந்து அரசாங்கத்துக்கிட்ட நிதி வாங்கினோம்னா அதுக்கு நம்ம வேறு மாதிரி அப்ரோச் எடுக்கணும். ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்க்கு நம்ம வேறு மாதிரி அப்ரோச் எடுக்கணும். வெஞ்சர் கேபிட்டல் இன்வெஸ்டர்ஸ்க்கு நம்ம வேறு மாதிரி அப்ரோச் எடுக்கணும். ஸோ அந்தந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு அப்ரோச் வந்து வேறு மாதிரி மாறும். ஓகே, சரி இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஸ்டார்ட் அப் வந்து முதலீடு பண்ணுறாங்க, நம்ம ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்க்கு எடுத்துப்போம். அதை ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். தனிநபர் முதலீட்டாளர்கள் எனக்கு ஒரு தேவைப்படுது, கொஞ்சம் யாரை நம்ம போய் அணுகலாம்? முதல்ல வந்து யாரை போய் அணுகலாம்? ஓகே, இப்போ யாரையாவது போய் அணுகவும் நம்ம காசு கேட்டால் கொடுத்துருவாங்களா? நீங்கள் சொல்லுங்கள். கொடுக்க மாட்டாங்க. ஓகே, முதல்ல அவங்க வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து என்ன தேவைப்படுது? இன்வெஸ்டர்ஸ் வந்து நம்மக்கிட்ட காசு கொடுக்குறாங்க, எதை வச்சு கொடுக்குறாங்க? அந்த ப்ராஃபிட் கிடைக்கும், அந்த ப்ராடக்ட் ஹிட் ஆகும். ப்ராஃபிட்டு கிடைக்கிறதுலாம் வந்து அது வராது. ஓகே, இன்றைக்கு வந்து ஒரு முதலீட்டாளர் வந்து ஒரு புத்தாக்க தொழில் நிறுவனருக்கு வந்து காசு கொடுக்குறாருன்னா அதை எதை வச்சு கொடுக்குறாரு? ஐடியா ப்ராடக்ட் வந்து முக்கியம். ஓகே, நம்பிக்கை, ஓகே ட்ரஸ்ட். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஐடியா வச்சு கொடுக்குறாரு, நாளைக்கு அந்த ஐடியா வந்து ஓகே மாறலாம், அந்த ஐடியா சரியில்லைன்னு ஐடியா மாறலாம், ஆனால் வந்து அந்த நிறுவனர் மாற முடியாது. ஓகே, அந்த ப்ரொமோட்டர் மாற முடியாது. ஸோ அந்த நம்பிக்கை. ஓகே, ஸோ இன்றைக்கி பேங்க்கு போனால் என்ன கேட்குறாங்க? பேங்க்கு போனால் கேட்குறாங்க உங்களுக்கு சொத்து இருக்கா? சொத்து இருந்தால் நான் கடன் கொடுக்குறேன். ஆனால் இந்த மாதிரி தனிநபர் முதலீட்டாளர்கள் போகும்போது அவங்க அதெல்லாம் கேட்குறதில்ல. அவங்க எதிர்பார்க்குறதுல நம்ம வந்து நம்பிக்கை. நான் உன்னை நம்பி வந்து உன்னுடைய பிஸ்னஸ் வந்து காசு போடுறேன், அந்த காசு போடுறதுக்கு வந்து எனக்கு ரிட்டர்ன் தேவை. பட் எதை வச்சு நம்பிக்கை. நான் போடுற முதலீடு வந்து நீங்கள் வந்து யூ ஹவ் டு யூஸ் இட் வெரி கேர்ஃபுல்லி. ஓகே, ஸோ அந்த நம்பிக்கை இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ஒரு முதலீட்டாளர் வந்து நம்ம போய் அப்ரோச் பண்ணும்பொழுது ஃபஸ்ட் நம்ம எதிர்பார்க்க வேண்டிய அந்த நம்பிக்கையை வந்து எப்படி நம்ம அவங்க பெறுறது அப்படி தான். ஓகே, நம்பிக்கை வந்து காசு கொடுத்து வாங்க முடியாது. we have to earn the trust. அந்த ட்ரஸ்ட் எப்படி ஏர்ன் பண்ணுறது? அந்த ட்ரஸ்ட் கொடுக்குற ஃபேக்டர்ஸ்லாம் என்னென்ன
அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ எப்படி நம்ம ட்ரஸ்ட்டு, ஹவு டு யூ டெவலப் த ட்ரஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ சில ஃபேக்டர்ஸ் வந்து கேன் இம்ப்ரூவ் ட்ரஸ்ட். அதாவது முதலீட்டாளரும் நிறுவனரும் ஒரே காலேஜில் படிச்சுதான்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு அந்த ட்ரஸ்ட் இருக்கும். பரவாயில்லையே, அரே நம்ம ஒரே காலேஜ், ஒரு நம்பிக்கை இருக்கும். இல்லை ஒரே கம்பெனியில் வேலை பண்ணியிருக்காங்க, ஒரே கம்பெனியில் வேலை பண்ணிக்க நம்பிக்கை இருக்காங்க. இல்லை ஒரே பகுதியில் வசிக்கிறாங்க, பக்கத்து தெருவில் இருக்கிறாங்க, பார்க்குறாங்க, கொள்கிறாங்க, நம்பிக்கை இருக்கும். ஸோ நம்பிக்கை கொடுக்கக்கூடிய எந்த ஒரு ஃபேக்டரும் ஷுட் பி த ஃபஸ்ட் பாயிண்ட். இன்றைக்கி இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 16,000 தனிநபர் முதலீட்டாளர்கள் இருக்காங்க. அந்த 16,000 தனிநபர் முதலீட்டாளர்களை வந்து யாரை போய் நம்ம முதல்ல அணுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, யார்கிட்ட நம்ம வந்து சீக்கிரம் ட்ரஸ்ட் டெவலப் பண்ண முடியுமோ அவங்கள தான் ஃபஸ்ட்டு போய் பார்க்கணும். அதாவது நம்ம லொக்கேஷனில் இருக்கிறவங்க கிட்ட, நம்ம காலேஜில் படித்த சீனியர்ஸ் யாராவது முதலீடு பண்ணுறாங்கன்னா அவங்கள அணுகலாம். இல்லை நம்ம நோன் ரெஃபரன்ஸ், உங்களுடைய பேராசிரியர் அவருடைய ஃப்ரெண்ட் யாராவது முதலீடு பண்ணுறான்னா அவர் மூலமாக அணுகலாம். ஹவ் டு ஐடென்டிஃபை சம்படி ஹூ கேன் ட்ரஸ்ட் யூ. மற்றதெல்லாம் அதுக்கப்புறம் தான். உங்களுடைய பிஸ்னஸ் வந்து எவ்வளோ தான் நல்ல அருமையான பிஸ்னஸாக இருந்தாலும் முதல்ல அவங்க எதிர்பார்க்கறது வந்து இவனை நம்பி பணம் போடுறோம், நம்பிக்கையானவனா இருப்பானா, அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சார் ரொம்ப அழகாக சொன்னீங்க. சார் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனைன்னு நினைக்கிற ஒரு விஷயம் என்னது? மிகப்பெரிய திருப்புமுனை எதுன்னா, when I decided that I will have my own startup. அதாவது வந்து 2015 2016 அந்த ஆண்டுகளில் வந்து நான் வந்து ஒரு கன்வென்ஷனல் பேராசிரியர், ஃபேக்கல்ட்டி மெம்பர் ஐஐடி மெட்ராஸில். அதாவது வந்து பாடம் நடத்திட்டு இருப்பேன். டூ மை ஓன் ரிசர்ச், பிஹெச்டி ஸ்காலர்ஸ் இருக்காங்க, இண்டஸ்ட்ரி ப்ராஜெக்ட்ஸ், கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ், அப்படி தான் போயிட்டு இருந்தது. நான் 2015-16 ஆண்டு அந்த சமயத்தில் வந்து யோசனை வந்து, ஏன் நம்ம வந்து ஒரு we can get into entrepreneurship. அதாவது வந்து wear the hat of an entrepreneur so that we can create a better impact. அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்புமுனை. ஆனால் அந்த சமயம் அந்த ரூட் எடுக்கும்பொழுது எனக்கு தெரியாது அதில் இவ்வளோ நெளிவு சுழிவுகள் இருக்கும் அப்படின்னு. எல்லோரும் போல் நம்ம பார்த்தோம், ஓகே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இதெல்லாம் பண்ணியாச்சு, இதுவும் பண்ண முடியாதா அப்படின்னு ஒரு இறங்கினது தான் 2017. இன்றைக்கி வந்து 2026 ஆண்டு, கிட்டத்தட்ட ஒரு 9 ஆண்டுகள். இந்த 9 ஆண்டுகள் வந்து சம்மர் வெக்கேஷன் இல்லை, வின்டர் வெக்கேஷன் இல்லை, எங்கேயாவது வெக்கேஷன் போகும்போது கூட லேப்டாப் எடுத்துகிட்டு போய் அங்கேயும் வேலை பண்ணிவிட்டு, ஏன்னா நம்மளுக்கு வந்து டிபெண்ட் பண்ணி நிறைய எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. அவங்க எம்ப்ளாயீஸ்க்கெலாம் we have to ensure that salaries are paid on time. கஸ்டமர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ஆகணும். அதுவும் இல்லாமல் அந்த டீம் மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் வரும், அந்த டவுட்ஸ்க்கெலாம் கைட் பண்ணி ஆகணும். அப்படின்றது வந்து இட் இஸ் ஒரு 365 days ஜாப். அது இவ்வளோ கடினமாக வேலை பண்ணாலும் அந்த வேலையினுடைய அந்த டயர்ட்னஸ் தெரியாது. ஏன்னா வந்து விருப்பப்பட்டு பண்ணுறது. நம்ம சொன்ன இல்லையா முதல்ல பேஷன். ஓகே, அந்த பேஷன் இருக்கிறதுனால வந்து நம்மளால் எந்த ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனை வந்து we will be able to overcome with a lot of ஒரு enthusiasm and interest. ஸோ இந்த திருப்புமுனை, அதாவது வந்து சாதாரண ஒரு பேராசிரியரிலிருந்து தொழில் முனைவர் ப்ளஸ் பேராசிரியர், அந்த ஒரு மாறின ஒரு காலகட்டம் தான் ஐ திங்க் இப்போது எனக்கு ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த திருப்புமுனை வந்து எனக்கு நிறைய வகையில் வந்து எனக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்கு. ஒன்று வந்து எனக்கு கிடைத்த இந்த அனுபவம், தொழில் முனைதல் மூலமாக கிடைத்த ஒரு அனுபவம் வந்து என்னுடைய வகுப்புகளை வந்து மேலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆக்கியிருக்கு. ஓகே, இந்தியாவுடைய அந்த ஸ்டார்ட் அப் லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்டார்ட் அப் லேண்ட்ஸ்கேப் பற்றினுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து எனக்கு வந்து ரொம்பவே அத்துப்படி. ஏன்னா இந்த ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப் அந்த ஒரு ஜேர்னி மூலமாக தான் அதுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்ட் கிடச்சிது. இன்றைக்கு வந்து இந்தியாவுடைய ஒரு மிக சிறந்த தகவல் தளமாக நாங்கள் பண்ணது வந்து உருவாகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ இதன் மூலமாக வந்து இன்றைக்கு நிறைய நாங்கள் கவர்மெண்ட்டுக்கும் நிறைய வேலை பண்ணியிருக்கோம். இன்றைக்கி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து கைடன்ஸ் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு நிறுவனத்துக்கு வந்து we have created a dashboard for startups. அதாவது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த மாவட்டத்தில் எத்தனை ஸ்டார்ட் அப் இருக்குது, அந்த ஸ்டார்ட் அப்லாம் வந்து என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்க, ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் என்னென்ன ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது, அதன் மூலமாக அந்த மாவட்டத்தில் என்னென்ன மாதிரி ஸ்டார்ட் அப்லாம் ப்ரொமோட் பண்ணலாம், எந்தெந்த முதலீட்டாளர்கள் என்னென்ன ஸ்டார்ட் அப் வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு எல்லா ஒரு தகவலையும் ஒரே இடத்துல நாங்கள் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து அரசாங்கம் வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு வாங்கன்னு வரவேற்கிறாங்க, வந்து முதலீடு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பெரு நிறுவனங்கள்லாம் வந்து தமிழ்நாட்டில் முதலீடு பண்ண வரும்பொழுது அவங்க எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஓகே நம்ம இங்கே முதலீடு பண்ணுறோம், நம்மளுக்கு இங்கே டேலண்ட் நிறைய இருக்கா, இந்த மாதிரி ஒரு புதுமைத்தனமான வாய்ந்த ஸ்டார்ட் அப் இங்கே நிறைய இருக்கா அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதாவது அவங்க எதிர்பார்க்குறதுலாம் ஓகே நல்ல தண்ணி இருக்கா, நிலம் இருக்கா, அதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க. அதுவும் இல்லாமல் இண்டஸ்ட்ரி என்விரான்மெண்ட் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த டேஷ்போர்ட் நாங்கள் க்ரியேட் பண்ணது வந்து அரசாங்கத்துக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு உதவியாக இருந்திருக்கு. அது அவங்க ஷோகேஸ் பண்ணுறாங்க. வெளிநாட்டிலேருந்து முதலீட்டாளர் வரும்பொழுது இந்த தமிழ்நாட்டு மாநிலத்தின் புதுமைத்தனம் ஸ்டார்ட் அப் இதான் என்விரான்மெண்ட் அப்படி ஷோகேஸ் பண்ணுறாங்க. அது அவங்களுக்கு வந்து தே கெட்டிங் கன்வின்ஸ்ட், ஓகே த ஸ்டேட் இஸ் வெல் என்டோர்ட் வித் லாட் ஆஃப் டேலண்ட் அப்படின்னு நிறைய கன்வின்ஸ் ஆகிறதுனால we have been able to create a good impact. ரெண்டாவது வந்து இந்தியா லெவலில் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன்
ஓகே. மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் வந்து ஃபீல் பண்ணிச்சு. இப்போது புத்தாக்க நிறுவனங்கள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா நிறைய கல்லூரிகள் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஆனால் நிறைய பேருக்கு தெரியறதில்ல அந்த கல்லூரிகள் வந்து இந்த ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து எவ்வளோ உதவியாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. சரி, அவங்க வந்து என்கிட்ட வந்தாங்க வந்து இந்த மாதிரி வந்து வி வாண்ட் டு டெவலப் அ டேஷ்போர்ட், ஒரு தகவல் தளம். இந்தியாவில் இருக்கிற தலை சிறந்த கல்லூரிகள் என்ன, அந்த கல்லூரிகளில் வந்து எந்த வகையான ஸ்டார்ட் அப்ஸ்லாம் இன்றைக்கி வந்திருக்கு, அந்த ஸ்டார்ட் அப்ஸில் வந்து யாரெல்லாம் முதலீடு பண்ணுறாங்க, அதில் எத்தனை வந்து யூனிகார்ன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் ஏற்றிருக்காங்க, எத்தனை ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஐபிஓ போயிருக்காங்க, அப்படி எல்லா ஒரு விஷயங்களையும் ஒரே இடத்துல நீங்கள் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி. என்கிட்ட இந்த விஷயம்லாம் ஏற்கனவே நிறைய இருந்ததுனால எல்லாத்தையும் ஒரு இன்டெகிரேட் பண்ணி ஒரு டேஷ்போர்டை நாங்கள் கொடுத்துருக்கோம். ஓகே, இது வந்து ஒன் இன்னோவேஷன் அப்படின்ற ஒரு டேஷ்போர்ட். ஓகே, ஸோ இந்தியாவில் இருக்கிற எல்லா கல்லூரிகள் இருக்கிற ஒரு ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டமை ஒரே இடத்துல கொடுத்துருக்கோம். ஓகே, மூன்றாவது அப்படின்னு பார்த்தோம்னா பாரத் டெக்ஸ் அப்படின்னு ஒரு டெக்ஸ்டைல் மினிஸ்ட்ரி நடத்தின ஒரு ஈவெண்ட்டு டெல்லியில் நடந்தது. அப்போ வந்து எங்களுடைய ஸ்டார்ட் அப் மூலமாக வி டிட் ஒன் பிச் ஃபெஸ்ட். அதாவது பிச் ஃபெஸ்ட்னா என்னென்னா, அப்படியே வந்து தொழில் முனைவர்கள்லாம் வந்து முதலீட்டாளர்கிட்ட வந்து அவங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க முதலீடு தேவை அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த பிச் ஃபெஸ்ட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணும்பொழுது இந்தியாவுடைய ஸ்டார்ட் அப் எக்கானாமிக்கு வி ஆர் ஏபிள் டு கான்ட்ரிபியூட் மோர். இந்த பிச் ஃபெஸ்ட் பண்ணும்பொழுது அந்த பிச் ஃபெஸ்ட் முடிச்சுட்டு அந்த பாரத் டெக்ஸ் வேலிடேஷன் அப்போது பிரதமர் மோடி வந்து உரையாற்றுறாரு. அப்போ சொல்கிறார், ஐஐடி மெட்ராஸ் நடத்தின பிச் ஃபெஸ்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு. இன்றைக்கு வந்து அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனுக்காக நாங்கள் டெவலப் பண்ண அந்த தகவல் தளம் அது வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்படி வந்து நாங்கள் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணும்பொழுது அதுக்கு கிடைக்கிற அந்த திருப்தி இருக்குது இல்லைங்களா, அதுக்கு வந்து எவ்வளோ காசு கொடுத்தாலும் அது கிடைக்காது. ஸோ ஒரு ஆண்டர்ப்ரனரோட ஒரு முக்கியமான ஒரு கோல் என்னென்னா, தேர் ஆல் கிரியேட்டர்ஸ். அவங்க ஏதாவது செய்துகிட்டே இருப்பாங்க. அப்படி வந்து அவங்க செய்கிறத வந்து யாராவது உபயோகப்படுத்துகிறாங்களா அப்படின்னு. அதாவது ஒரு கலைஞனுக்கு வந்து ஒரு முக்கியமான பிக் மோட்டிவேஷன் கொடுக்குறது யாருன்னு பார்த்தோம்னா ஃபேன்ஸ் தான், ரசிகர்கள் தான். அதே மாதிரி ஒரு ஆசிரியருக்கு வந்து முக்கியமான ஒரு ஊக்கம் கொடுக்குறது யாருன்னு பார்த்தா மாணவர்கள் இல்லாமல் ஆசிரியர்கள் இல்லை. அதே மாதிரி ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு வந்து முக்கியமான ஊக்கம் கொடுக்குறது யாருன்னா ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுறவங்க தான். அதாவது நமக்கு முன்னாடியே நம்ம ப்ராடக்ட் ஒருத்தர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற போது அந்த திருப்தி இருக்குது இல்லைங்களா, அது வந்து திருப்தி வந்து நிறைய இதில் கிடைக்காது. ஸோ திஸ் இஸ் வாட் சம் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் டர்னிங் பாயிண்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சமுதாய வானொலி, அண்ணா வானொலி, சமுதாய வானொலி, இது இந்தியாவின் முதல் வளாக சமுதாய வானொலி, அண்ணா வானொலி, சமுதாய வானொலி. 90.4 மெகாஹெர்ட்ஸில் உங்கள் அண்ணா சமுதாய வானொலி. புதிய சமுதாயம் படைப்போம். சார், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்ன்ஷிப் சூஸ் பண்ணும்போது என்ன ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் சார்? மார்க்ஸா, ஸ்கில்ஸா ஆர் நெட்வொர்க்கிங்கா? அது வந்து இன்டர்ன்ஷிப் சூஸ் பண்ணும்போதா, இன்றைக்கு கையில் பார்த்தோம்னா 5 விரல் இருக்குது. அந்த 5 விரலில் எது முக்கியம்னு கேட்டால் 5 விரலும் தான் முக்கியம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இன்றைக்கு இருக்க காலகட்டத்தில் வந்து எதையுமே நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாது. ஓகே, நெட்வொர்க்கிங் தேவை. ஓகே, நெட்வொர்க்கிங் இருந்தால் தென் வி கேன் கெட் குட் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். சில இதில் வந்து நெட்வொர்க்கிங் இருந்தால் தான் நம்ம உள்ளே போக முடியும். ஆனால் உள்ளே போகிறதுக்கு ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியன் வந்து ஓகே மார்க் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, ஸோ எவ்வளோ தான் நெட்வொர்க்கிங் இருந்தாலும் மார்க் இல்லைனா வந்து சில இடத்துல வந்து வாய்ப்புகள் கிடைக்காது. ஸோ அதனால் வந்து வாய்ப்புகள் அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் அப்படி சொல்லுவாங்க, அதுவும் ரொம்ப முக்கியம். மூன்றாவது வந்து ஐ திங்க் வாட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் ஃப்ரம் த ஸ்டூடெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளால் என்ன அங்கே கற்றுக்க முடியும், அதுதான் ஐ திங்க் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட். ஓகே, ஏன்னா இன்டர்ன்ஷிப்பில் வந்து கல்லூரிகள் என்ன கிடைக்காதோ அது வந்து இன்டர்ன்ஷிப்பில் நம்மளுக்கு கிடைக்கும். கல்லூரிகளில் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது, ஆனால் இன்டர்ன்ஷிப் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். சில கம்பெனிஸில் வந்து இன்டர்ன்ஷிப்னு எடுத்துப்பாங்க, ஆனால் வாய்ப்புகள் கிடைக்காது. ஒரு 2 மாதம் போவாங்க, ஆஃபீஸில் போய்ட்டு உட்காந்துட்டு இவங்க வந்து திரும்பி வந்துடுவாங்க. அவங்களுக்கு வந்து லேர்னிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ த ஃபஸ்ட்டு ஐ திங்க் ஆஸ் அன் இன்டர்ன் அவங்களுக்கு கிடைக்க போகிற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒரு குறுகிய காலம் தான். 2 மாதங்கள், 3 மாதங்கள், 6 மாதங்கள், அந்த மாதிரி குறுகிய காலம் தான். அந்த குறுகிய காலத்தில் வந்து எவ்வளவு அவங்களால கற்றுக்க முடியும், வாய்ப்புகள் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து எந்த இடத்துல அதிகமாக இருக்கோ அதை நம்பி தான் அவங்க போகணும். 2-3 இன்டர்ன்ஷிப் கிடச்சிருக்கு, இந்த இதில் நம்ம சூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஓகே இந்த இடத்துல சேலரி நிறைய கொடுக்குறாங்களா, இது வந்து வீட்டு பக்கத்தில் இருக்கா, இங்கே வேலை கம்மியாக இருக்கா, அப்படின்னு நிறைய ப்ரிஃபரன்ஸு நிறைய பேர் இருக்கும். இதெல்லாம் விட்டுட்டு எந்த இடத்துல நம்மளுக்கு கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதை வச்சு தான் அவங்க சூஸ் பண்ணணும். ஸோ இன்டர்ன்ஷிப் வந்து ஒரு என்ன சொல்கிறது, அவங்க ஒரு பிளான் பண்ணி சூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து இந்த 10 வந்து ட்ரீம் ஆர்கனைசேஷன். ஓகே, இந்த 10 ஆர்கனைசேஷன் ஏதாவது ஒன்றில் வந்து நான் இன்டர்ன்ஷிப் பண்ணி ஆகணும் அப்படின்னு. ஸோ இந்த 10 ஆர்கனைசேஷன் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க, அவங்க வந்து 90% எதிர்பார்க்குறாங்களா, இல்லை அவங்க வந்து நிறைய ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்குறாங்களா பிஃபோர் கோயிங் ஃபார் ஆல் திஸ் இன்டர்ன்ஷிப், அதை வச்சு அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இது வந்து ஓவர் நைட் ப்ரிப்பரேஷன் பண்ண முடியாது. அவங்க வந்து நல்லா பிளான் பண்ணி
ஓகே, இந்த இடத்துல எனக்கு இன்டர்ன்ஷிப் வேணும்னா இதெல்லாம் நம்ம கற்றுக்கணும், இதெல்லாம் நான் வந்து பி ப்ரிப்பேர்ட் மை செல்ஃப், அதை வச்சு அவங்க தேர் ஹவ் டு அப்ளை ஃபார் இன்டர்ன்ஷிப். ஓகே சார். சார், ஒரு ப்ரொஃபஸராக இருந்து ஒரு நேஷ்னல் லெவல் டெலிவிஷனில் ஒரு டிவி ஹோஸ்ட்டாக நீங்கள் இருந்திருக்கீங்க. அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சார்? அதாவது இன்றைக்கு நான் சொன்ன மாதிரி ஸ்டார்ட் அப் வந்து சொசைட்டியோட எவ்ரி பர்சன் கேன் பெனிஃபிட். ஸ்டூடெண்ட் மட்டும் இல்லை, ஃபவுண்டர் மட்டும் இல்லை, இன்வெஸ்டர் மட்டும் இல்லை, எவ்ரிபடி கேன் பெனிஃபிட். ஸோ எப்படி நம்ம வந்து ஸ்டார்ட் அப் பற்றிய ஒரு சுவாரஸ்யமான ஒரு இன்றைக்கி வந்து ஸ்போர்ட்ஸ்மேனை பற்றி எல்லாரும் விருப்பமாக கேட்குறாங்க, செலிப்ரிட்டிஸ் வந்து எல்லாரும் விருப்பமாக கேட்குறாங்க. அதே மாதிரி வந்து ஆண்டர்ப்ரனரியல் ஜேர்னியும் வந்து இட்ஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஜேர்னி. பயணம், அந்த தொழில் முனைதல் என்ற பயணம் வந்து மிகவே ஒரு சுவாரஸ்யமான பயணம். அந்த பயணத்தை வந்து எப்படி நம்ம எல்லாருக்கும் எடுத்து செல்லக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஆரம்பித்து தான் ஒரு ஸ்டார்ட் அப் ஜங்ஷன் என்ற ஒரு நிகழ்ச்சி தூர்தர்ஷனில். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வாதங்கள். அது என்ன ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவுடைய முதல் நேரலை நிகழ்ச்சி. அது ஆண்டர்ப்ரனரோட இன்டராக்ஷன் பண்ண முதல் நேரலை நிகழ்ச்சி. அது வரைக்கும் எல்லாமே பண்ணது வந்து ரெக்கார்டிங் பண்ணி அதை எடிட் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் தூர்தர்ஷன் சென்னையில் வந்து விட்டுட்ட நேரலை நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி மூலமாக வந்து நிறைய பேருக்கு வந்து அங்கே நேரடியாக வந்து நிகழ்ச்சி மூலமாக வந்து இன்ட்ராக்ட் பண்ணக்கான வாய்ப்பு கிடைச்சிது. அதில் முக்கியமான ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யூஸ்வலாக பொதுவாக இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் வந்து தொழில் முனைவரை தான் தே திங்க் அஸ் அ பிக் சக்ஸஸ் ஃபேக்டர். நாங்கள் அந்த நிகழ்ச்சியில் ஸ்ட்ரெஸ் பண்ணது எப்படின்னா, அந்த தொழில் முனைவருக்கு பக்கபலமாக நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுடைய சப்போர்ட் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ அதனால் இந்த நிகழ்ச்சியை வந்து கூப்பிடும்பொழுது அந்த வி இன்வைட்டட் த ஃபவுண்டர், அது ஃபவுண்டரை வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணவங்க யார், ஓகே, அவங்களையும் நாங்கள் கூப்பிட்ருந்தோம் நிகழ்ச்சிக்கு. அவங்கள எதுக்கு கூப்பிட்டோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து தெரியாது எப்படி நம்ம சப்போர்ட் பண்ணுறது ஃபவுண்டர்ஸ் அப்படின்னு. இந்த மாதிரி மற்றவங்க சொல்லும்பொழுது, நாங்கள் இப்படிலாம் சப்போர்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்லும்பொழுது அவங்களுக்கும் ஒரு ஊக்கம் வரும். ஓகே, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க வந்து இந்த மாதிரி யாராவது விருப்பப்படுறாங்க அப்படின்னா நம்மளும் இப்படி சப்போர்ட் பண்ணணும், அவங்களுக்கு வந்து தே வில் கெட் சம் ஐடியாஸ். ஸோ இந்த ஸ்டார்ட் அப் ஜங்ஷன் வந்து, இந்த ஜங்ஷன் எதுக்கு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ஜங்ஷன் பிட்வீன் த ஃபவுண்டர் அண்ட் தி சப்போர்ட்டர், தட் காம்பினேஷன் வந்து ரொம்பவே முக்கியமானது. ஸோ தட் வாஸ் த டிஃப்ரென்ஸ் இன் த ஷோ. தேங்க்யூ சார். இன்னும் அந்த ஒவ்வொரு வீடியோஸும் யூடியூப் சேனலில் இருக்குது சார். ஆமாம், அது வந்து நாங்கள் யூடியூப்பில் வந்து இன்றைக்கி சொல்கிறாங்க இல்லையா, எப்படி நம்ம அதை ஷார்ட்ஸாக க்ரியேட் பண்ணி இன்னும் நம்ம பாப்புலரைஸாக பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி, அந்த நிகழ்ச்சியில் வந்து நிறைய பிரபலமான தொழில் முனைவர்கள் வந்து பங்கேற்றிருக்காங்க, வளரும் தொழில் முனைவர்கள் பங்கேற்றிருக்காங்க. நல்லபடியான ஒரு நிகழ்ச்சி அது. சார், நீங்கள் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கும் போதாக இருக்கட்டும், இல்லை உங்கள் லைஃப்பில் ஒரு முக்கியமான ஸ்டேஜில் உங்கள் கூட உறுதுணையாக சப்போர்ட்டாக இருந்த பர்சனை பற்றி சொல்லுங்கள். ஸோ என் கூட உறுதுணையாக சப்போர்ட்டாக இருந்தவங்க வந்து நிறைய பேர். அதில் வந்து முக்கியமாக வந்து என்னுடைய ஃபேமிலி பற்றி தான் நான் ஃபஸ்ட்டு சொல்லி ஆகணும். இப்போ நாங்கள் வந்து ஒரு சாதாரண ஃபேமிலி. ஐ மீன், இது ஆரம்பிக்கிற வரைக்கும் வேர் ஆல் ரெகுலர். என்னுடைய தந்தை வந்து ஒரு அரசாங்க எம்ப்ளாயி. அதுக்கப்புறம் நானும் மந்த்லி. ஸோ வி டிட் நாட் ஹேவ் எனி மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் டு மேக் இன் தி ஸ்டார்ட் அப். ஆனால் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும் என்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தது. இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அதுக்கு முதலீடு தேவை இல்லையா. ஸோ நிறைய பேருக்கு வந்து நாங்கள் போய் முதலீடு கேட்டுட்டு இருந்தோம். முதலீடு வந்து பெறுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு வந்து ஏன்னா நிறைய பேர் எனக்கு தெரியும் இந்த இண்டஸ்ட்ரியில். ஏன்னா ரொம்ப நாளாக ஒரு இந்த ஸ்டார்ட் அப் அந்த ஒரு சுச்சுவேஷனில் இருந்துகிட்ருக்கேன். நிறைய பேர் தெரியும். அப்படியே இருக்க சச்சது வந்து முதலீடு பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு காரியமாக இருந்தது. ஸோ யோசிச்சுட்டு இருந்தேன், ஆரம்பிக்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு நாள் மாலை வந்து வி வென்ட் ஃபார் அ வாக் அலாங் வித் மை ஒய்ஃப். ஸோ அப்படியே போயிட்டுருக்கும்பொழுது இந்த மாதிரி இவ்வளோ கஷ்டமாக இருக்குது ரைஸ் பண்ணுறது, நம்ம கண்டினியூ பண்ணுறதா வேணாமா அப்படின்ற போது, ஒரு ஏன் முதலீடு வருமா ஏன் நீங்கள் உனக்கு என்ன முதலீடு தேவை நான் கொடுக்குறேன். ஸோ அந்த ஒரு கன்விக்ஷன், அந்த ஒரு சப்போர்ட், எங்கே முதலீடு இல்லைனாலும் பரவாயில்ல நான் உன்னை சப்போர்ட் பண்ணுறேன் சொல்கிறீங்க, தட் வாஸ் த பிக்கஸ்ட் டேர்னிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு வந்து வெரி ஃபார்ச்சுனேட் டு கெட் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ நிறைய ஆண்டர்ப்ரனருடைய ஒரு முக்கியமான ஜேர்னியில் என்னென்னு பார்த்தோம்னா, அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஒரு நேரத்தில் வந்து ரொம்ப நல்லது நடக்கும், இன்னொரு நேரத்தில் ரொம்ப டவுனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு எப்படி ஒரு when somebody is feeling down, யார் சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு மறுபடியும் அந்த எந்தூசியசம் கொடுக்க வைக்கிறாங்களோ ஓகேங்களா, அந்த சமயம் வந்து their contribution is immense. ஸோ நானும் அப்படி தான், நம்ம முதலீடு கிடைக்குமோ இல்லையோன்ற எதிர்பார்க்குற நேரத்தில் வந்து கிடைக்கலனாலும் பரவாயில்ல, உனக்கு எவ்வளோ தேவையோ சொல்லு நான் கொடுக்குறேன், அந்த ஒரு கன்விக்ஷனோட அந்த நம்பிக்கை கொடுத்தாங்க இல்லையா. ஐ திங்க் தட் வாஸ் த பிக்கஸ்ட் சப்போர்ட் எனிபடி கேன் கெட். ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். சார், இது எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு கொஸ்டின்னு சொல்லலாம். இன்றைக்கி உங்களோட 20 வயசு வேர்ஷனை மீட் பண்ண சான்ஸ் கிடைச்சா என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க சார்? 20 வயசில் வந்து என்னென்னலாம் நீ பண்ண முடியுமோ அதெல்லாம் நல்லா பண்ணணும். விளையாடலாம், ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா உருவாக்கலாம்,
நான் இன்றைக்கி வந்து நாங்கள் ஐஐடியில் பார்த்துட்ருக்கோம் வந்து ஸோ முன்ன மாதிரி வந்து எல்லோரும் குரூப்பாக யாரும் இருக்கிறதில்ல. இந்த ஃபிசிக்கல் ஸ்போர்ட்லாம் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. அண்ட் தட் ஐ ஃபீல் தட் இட் இஸ் நாட் குட், நல்லதில்லை. ஓகே, ஸோ எல்லோரும் வந்து மொபைலில் இருக்கிறாங்க, எல்லோரும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவே நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. பட் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப அந்த ஒரு எண்ணம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ டெவலப் குட் ஃப்ரெண்ட்ஷிப். ஏன்னா 20 வயசில் கிடைக்கிற நண்பர்கள் வந்து 60 வயசு வரைக்கும் இருப்பாங்க. ஏன்னா வயது ஆக ஆக நட்புகள் நம்ம உருவாக்குறது வந்து ரொம்பவே கஷ்டம். சிறு வயதில் கிடைக்கிற நட்பு வந்து ரொம்ப நாளைக்கு தக்க வச்சுக்கலாம். ஸோ அதனால் நட்பு ரொம்ப முக்கியம். கெட் குட் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவது வந்து கெட் இன் டு குட் ஸ்போர்ட். ஸோ ஸ்போர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து ஸ்போர்ட்டில் தான் வந்து தோல்வி அடைஞ்சாலும் வந்து நிறைய பேர் வருத்தப்படுறதில்ல. விளையாட்டு கிரவுண்ட் விட்டு வெளியே வந்தோன்னா தோல்வி மறந்துடுறாங்க. ஸோ த எபிலிட்டி டு வித்ஸ்டாண்ட் வின் அண்ட் லாஸ் அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் லைஃப்பில். ஓகே, அதாவது சொல்லுவாங்க இல்லையா, எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஸ்போர்ட் விளையாடுறது மூலமாக வந்து நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். ஓகே, கெட் இன் டு ஒன் குட் ஸ்போர்ட். மூன்றாவது வந்து பார்த்தோம்னா ரீட் குட் புக்ஸ். அதாவது 20-25 வருஷத்துக்கு முன்னாடி படித்த புக் தான் எனக்கு இன்னும் கவனம் வருது. நேற்று படித்த புக் வந்து எனக்கு மறந்து போயிடும். அவ்வளோ முன்னாடி என்ன புக் படித்தோமோ அது இன்றைக்கி கவனம் இருக்குது. ஸோ அதனால் அந்த 20-25 வருடங்களில் நம்ம வந்து என்ன பண்ணுறோமோ அது வந்து இட் வில் பி ஃபார் லைஃப் லாங். ஓகே, ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் தட் வி டெவலப் சம் திங்ஸ். அது வந்து நம்மளுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குமோ அது, அதாவது விளையாட்டு, நட்பு, புத்தகம். ரொம்பவே அற்புதமான ஒரு பதில் சார். சார், நம்ம ஸ்டார்ட் அப்ஸ் பற்றி நிறைய பேசிட்டோம். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா திரும்பின எல்லா இடத்துலையும் ஏஐ தான் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏஐ வந்து ஸ்டார்ட் அப்க்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இட் இஸ் எ த்ரெட்டுன்னு நினைக்கிறீங்களா? ஸோ இது வந்து நமக்கு வந்து சாய்ஸ் வந்து ரொம்ப கம்மி, ரைட்? இப்போ வந்து மனிதன் வந்து தீயை கண்டுபிடிச்சப்போ அந்த தீயை வந்து இதனால் வந்து நிறைய அழிஞ்சிடும், இல்லை தீயால் வச்சு நம்ம நிறைய சாதிக்கலாம். ஸோ எவ்ரி திங் ஹேஸ் அ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். நியூக்ளியர் எனர்ஜி கண்டுபிடிக்கும் போது நியூக்ளியர் எனர்ஜினால் சாதகம் பாதகம் ரெண்டும் இருந்தது. இன்றைக்கி நிறைய வந்து நியூக்ளியர் எனர்ஜி வந்து சாதகமாக தான் உருவாக்கிட்டுருக்காங்க, பாதகம் வந்து கம்மியாக இருக்குது. அது மாதிரி எவ்ரி திங் ஹேஸ் டூ சைட்ஸ் டு இட். பிக்கஸ்ட் கொஷின் வந்து இன்றைக்கி ஏஐயோட அந்த ஜேர்னியை வந்து நம்மளால் கட்டுப்படுத்த முடியுமா? அதாவது வந்து வெள்ளம் வருது, வெள்ளத்தை நம்ம கட்டுப்படுத்த முடியாது. ஏஐ வந்து இன்றைக்கி வெள்ளம். அந்த வெள்ளத்தை வந்து எப்படி நம்ம அந்த வெள்ளம் மூலமாக வந்து மின்சாரம் உருவாக்கலாம், இல்லை வெள்ளத்தால் வந்து நம்ம அடித்து செல்லலாம், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது. ஸோ வி ஷுட் நாட் see it as a threat. நம்ம எப்படி அதை வந்து நம்ம சப்போர்ட்டிவாக நம்ம எடுத்துக்கலாம், அதுதான் இருக்குது. ஏன்னா ஏஐ கண்ட்ரோல் பண்ணுறது வந்து இன்றைக்கி முடியாத ஒரு சுச்சுவேஷன் இது. ஏன்னா எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சு போச்சு இதனால் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு. ஆனால் இந்த ஏஐ வந்து இன்றைக்கி நம்ம சொல்கிறீங்க, ஆனால் இந்த ஏஐ என்ற ஃப்ரேஸ் வந்து நான் 9வது படிக்கிறதுலேருந்து இருந்திருக்கு. ஸோ இந்த ஏஐயோட பவர் வந்து இன்றைக்கி மெனி டைம்ஸ் பெட்டர். ஓகே, ஆனால் ஏஐ என்ற சொல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற சொல் வந்து செயற்கை நுண்ணறிவு வந்து நான் 9th படிக்கும்பொழுது அப்போ ஒரு மேகசின் இருந்தது, எலக்ட்ரானிக்ஸ் ஃபார் யூ அப்படின்ற ஒரு மேகசின். ஓகே, அதனுடைய கவர் ஸ்டோரி வந்து த ரோல் ஆஃப் ஏஐ. நிறைய பேர் நினைக்கிறாங்க ஏஐ வந்து இன்றைக்கி வந்ததுன்னு. ஏஐ வந்து அந்த தாக்கம் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. தவிர அந்த தாக்கம் எதனால் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி எல்லாருக்கிட்டையும் மொபைல் இருக்குது, எல்லாருக்கிட்டையும் கம்ப்யூட்டர் இருக்குது. அந்த ஏஐயோட பெனிஃபிட் கொடுக்குற நிறைய டிவைசஸ் இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்குது. அந்த காலத்தில் வந்து யார்கிட்டையும் அந்த மாதிரி டிவைசஸ்லாம் யாரும் இல்லை, கம்ப்யூட்டரே இல்லை யார்கிட்டையும். ஓகே, அதனால் ஏஐயோட இம்பாக்ட் கம்மியாக இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் சொல்கிறீங்க இது வந்து இட்ஸ் அ த்ரெட் ஆர் இட்ஸ் கோயிங் டு பி சீன் அஸ் அ ஆலி. ஓகே, நமக்கு சாய்ஸே இல்லை, வி ஹவ் டு see as a ally. நம்ம த்ரெட்டாக நினச்சி வந்து நம்ம வி ஹாவ் டு இஃப் யூ கைண்ட் ஆஃப் ஸ்டே அவே ஃப்ரம் தேர்னா தென் இட் வில் பி லாட் மோர் டேமேஜிங். ஸோ ஆண்டர்ப்ரனர் வந்து இன்றைக்கி ஒரு சாய்ஸே இல்லை, வில் ஹாவ் டு see it as a threat. ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில் எல்லா இடத்துலையும் அப்படி தான். இன்றைக்கி நான் வகுப்புக்கு போகும்பொழுது நான் வந்து நினைக்கூட ஐயோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏஐ தெரிஞ்சிருக்காங்க, என்னை விட நிறைய அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. நான் அப்படி நினச்சிட்டு போனோம்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் கண்ட்ரோலும் பண்ண முடியாது. ஓகே, நீங்கள் ஏஐலாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் என்ன நினச்சிட்டு போனோம், ஓகே அவங்களுக்கு வந்து என்னை விட நிறைய தெரியுது, ஏஐ மூலமாக இன்றைக்கி அவங்களுடைய அது ஆர் வெல் எக்யூப்ட். ஸோ அதை வச்சு நம்ம எப்படி ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்னும் நல்லா படுத்தலாம், இன்னும் நல்லா பலப்படுத்தலாம், அந்த மாதிரி எண்ணம் தான் எனக்கு இருக்குது. ஸோ எப்படி நம்ம இருக்கிற டெவலப்மெண்ட்டை வந்து நம்மளுக்கு சாதகமாக நம்ம எடுத்து செல்லலாம், அந்த மாதிரி தான் ஐ திங்க் இட்ஸ் அ பாசிட்டிவ் மைண்ட் செட் தட் இஸ் நீடட் ஃபார் ஆண்டர்ப்ரனர், தட் இஸ் நீடட் ஃபார் எவ்ரிபடி. டாக்டர் இன்றைக்கி டாக்டருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். நிறைய பேஷண்ட் வந்து டாக்டரோட அதிகமாக தெரிஞ்சுங்க அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. ஓகே, ஸோ டாக்டர்ஸ் ஆர் ஃபேஸிங் சேலஞ்ச். ஸோ எவ்ரிவேர் தெர் இஸ் அ சேலஞ்ச். ஓகே, ஸோ இது வந்து எப்படி ஹவு யூ கேன் ஹார்னஸ் த எனர்ஜி ஸோ தட் எவ்ரிபடி கேன் பெனிஃபிட் ஃப்ரம் தி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த செயற்கை நுண்ணறிவு வந்து இன்றைக்கி மிகப்பெரிய தாக்கம். வேலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து இங்கே நிறைய பேர் இந்த த்ரெட்டாக ஃபீல் பண்ணுற, ஐயா நம்மளுக்கு இதனால் நாளைக்கு வேலை இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதனுடைய பாதிப்பு வந்து எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது, பட் ஐ திங்க் பாதிப்பு இருக்கிறது வந்து ஃபார் ஷுர். தென் ஹவு கேன் வி மேக் யூஸ்ஃபுல் டு ஸ்டார்ட் அப்? அதை எப்படி ஸ்டார்ட் அப்க்கு பெனிஃபிட்டாக பயன்படுத்துறது?
இப்போ நாங்களே ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருக்கோம் சொல்லுங்களேன். ஓகே, நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்றைக்கு வந்து ஸ்டார்ட் அப்புக்கு வந்து நீங்கள் முதலே கேட்டிருந்த மாதிரி முதலீடு பெறுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒருத்தர்கிட்ட வந்து முதலீடு பெறதுக்கு முன்னாடி அவங்க வந்து 200 பேரை பார்க்கணும். அந்த 200 பேரை பார்த்தோம்னா 1000 ஒருவன்ற மாதிரி 100 ஒருவர் 200 ஒருவர் அவங்க தான் முதலீடு பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்பொழுது அவங்களுக்கு எவ்வளோ டைம் செலவாகும் பார்த்துங்க. ஓகே, ஒரு தொழில் முனைவருக்கு முக்கியமான ஒரு என்ன அப்படின்னு பார்த்தா அவங்களோட நேரம் தான். ஓகே, அந்த நேரத்தை வந்து எப்படி அவங்களுடைய தொழிலை வளர்ச்சிப்படுத்துறதுல வந்து அவங்க செலவிட முடியுமோ அது அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. அதை விட்டுட்டு ஓகே எனக்கு முதலீடு பண்ணணும் அப்படின்னு வந்து முதலீட்டாளர்களை போய் பார்க்கும்பொழுது அவங்க நேரம் வந்து ரொம்ப விரையப்படுது. ஓகே, ஸோ எப்படி நம்ம அதை குறைக்கிறது அப்படின்னு நாங்கள் எங்களுடைய தகவல் தளத்தில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக வாட் வி ஹவ் டன் இஸ், உங்களுடைய முதலீடு தேடும் அந்த நேரத்தை வந்து நாங்கள் வந்து எப்படி குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நீங்கள் 100 பேர் போய் பார்க்காதீங்க, இந்த 10 பேரை போய் பாருங்கள். ஓகே, the chances of you getting the investment are higher. Okay, so probability வந்து we have been able to reduce it 1/100 we will reduce the probability by 1/10. அது எப்படி எங்களால் ரெடியூஸ் பண்ண முடியுதுன்னா, we are using AI based techniques to reduce and give good recommendations. Okay, இந்த முதலீட்டாளர்களாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சான்சஸ் ஆஃப் கெட்டிங் முதலீடு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ நிறைய விதத்தில் வந்து ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இந்த ஏஐ வந்து அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாம். நான் சொன்னது வந்து ஒரு உதாரணம் தான், இன்னும் பல உதாரணங்கள் சொல்லலாம். ஒரு நல்ல விதத்தில் நீங்கள் ஏஐ வரவேற்கிற உங்களோட சிந்தனை ரொம்ப நல்லா இருக்குது. வேறு வழி இல்லை, வரவேற்று தான் ஆகணும். மிக்க நன்றி சார். நன்றி, இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி. ரோஷன், சந்தியா அண்ட் கலா, உங்கள் 3 பேரையும் இந்த நிகழ்ச்சி மூலமாக சந்தித்து வந்து மிக்க நன்றி. நேயர்களுக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அதாவது நாங்கள் வந்து இந்தியாவினுடைய தலை சிறந்த ஸ்டார்ட் அப் பிளாட்ஃபார்ம் ஒன்று உருவாக்கியிருக்கோம். அதை வந்து அவங்க அதை ஆக்சஸ் பண்ணி நிறையவே பயன்பெறலாம். அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, அதனுடைய வலைத்தளம் வந்து www.ynos.in. இந்தியாவினுடைய முதலீட்டாளர்கள், ஸ்டார்ட் அப்கள் அது பற்றிய அனைத்து விவரங்களும் அந்த ஒரே இடத்துல இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், www.ynos.in. ஸோ அதன் மூலமாக அவங்க வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் அவங்க தெரிஞ்சுக்கலாம் ஸ்டார்ட் அப் பற்றி. ரெண்டாவது வந்து ஸ்டார்ட் அப்புடைய அந்த கம்யூனிட்டியில் அவங்க நிறைய இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கம் இருக்குது. அது மூலமாக அவங்க ஜாயின் பண்ணி தே கேன் லேர்ன் அ லாட் அபவுட் தி ஸ்டார்ட் அப் ecosystem. என்னுடைய இன்ஸ்டாகிராமுடைய ஹேண்டில் வந்து ப்ராஃப் தில்லை, PROFTHILLAI. மறுபடியும் சொல்கிறேன், PROFTHILLAI. அண்ணா யூனிவர்சிட்டி வந்து எனக்கு என்றைக்குமே ஒரு ஆல்வேஸ் ஃபீல் மை ஹார்ட், பிகாஸ் நான் இங்கே படிக்கலை, ஆனால் என்னுடைய அப்பா இங்கே படிச்சிருக்கார். ஸோ ஐ ஆல்வேஸ் ஹாவ் அ ஸ்வீட் ஸ்பாட் ஃபார் திஸ் யூனிவர்சிட்டி. அண்ட் இந்த சமுதாய வானொலி மூலமாக இங்கே இருக்கிற நேயர்கள் கூட பேசுகிறதுல வந்து மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். தேங்க்யூ. உங்கள் ரோஷன். தொடர்ந்து கேளுங்கள். இது உங்கள் அண்ணா சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. நன்றி, வணக்கம். இது இந்தியாவின் முதல் வளாக சமுதாய வானொலி, அண்ணா வானொலி, சமுதாய வானொலி. 90.4 மெகாஹெர்ட்ஸில் உங்கள் அண்ணா சமுதாய வானொலி. புதிய சமுதாயம் படைப்போம்.